ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DIY டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டு பாவாடைக்கு வந்து மேலே டாப்ஸ் தைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு 12 வயசு உடைய பொண்ணுக்குரிய அளவு. நான் ஏற்கனவே அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இன்ச் டேப்லேயே எப்படி அளவு எடுத்து தைக்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து. இது வந்து இப்போ நம்ம இப்படி எடுத்துகிட்டு டபுளாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட அளவு வந்து பாடி சுற்றளவு வந்து 24, அதாவது டபுளாக மடித்து போட்டு 24 நான் எடுத்திருக்கேன். ஃபுல் ரவுண்டு அப்படி எடுக்காமல் ஆஃபில் எடுத்திருக்கேன். இந்த ஆஃபில் எடுத்து நீங்கள் இப்படி எப்போயுமே டபுளாக போட்டு தான் எடுக்க போகிறீங்க. எடுக்கும்போது அந்த ஃபுல் அளவு உங்களுக்கு வந்துடும். அப்புறம் வந்து பாடி சுற்றளவு வந்து 24. இதில் ஃபஸ்ட்டு வந்து உயரத்துக்கு எடுத்துக்குவோம். இங்கே வந்து கீழே மடிக்கிறதுக்கு எப்பயும் போல் வந்து இதில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இது வந்து மடிக்கிற அளவுக்கு. இதுக்கு மேலே டாப்ஸோட ஹைட்டு வந்து 24 இதாக இருக்கு இல்லையா? இது வந்து டாப்ஸோட ஹைட்டு. இப்போ வந்து பாடியோட சுற்றளவு எடுத்துக்கிறோம். சுற்றளவு வந்து 20. இது கொஞ்சம் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு எடுக்கிற அளவு சொல்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு எடுத்திருக்கேன். சுற்றளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். பாருங்கள், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம உயரம் இதாகலாம் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து பாடி வந்து உங்களுக்கு இந்த விரித்து போட்டு இந்த அகலம் காமிச்சேன். இப்போ நான் வந்து மடித்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது இப்போ போட்டிருக்கேன். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்தளவு அப்படியே மடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து மடிக்கிற அளவை விட்டுருவோம் கீழே. இதில் இப்போ இந்த 24 மார்க் பண்ணோம் இல்லையா? இப்படி போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து ஷோல்டர் அளவு இப்போ மார்க் பண்ணணும். ஷோல்டர் அளவு வந்து 13 இன்ச்சு எடுக்கணும். 13 எடுத்துட்டு இந்த நெக் இந்த சைடில் இருந்து இப்படி வச்சுக்கிறோம். இந்த இருக்கு இல்லையா? 13 அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து இந்த அக்குள் கட் பண்ணுறோம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். இந்த 6 மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணணும். இருக்கு இல்லையா? இப்படி. இப்போ இது கைக்குரிய அளவு. இதில் நம்ம வந்து கை வந்து இந்த இடத்த மட்டும் இப்படி பெண்டு பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது கையோட அளவு. இதுதான் நம்ம கட் பண்ணுறது. இந்த மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வளையும் போது நிறைய இங்கே உள்ளே தள்ளி வந்துட்டாலும் உங்களுக்கு தப்பாக வந்துடும். அதனால் இந்த கோடு போட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு வச்சிடணும். இந்த ஃபுல் இது நெக்கிலேருந்து நம்ம அந்த கை கட் பண்ணுறதுக்கு தான் இதை எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஷோல்டர் அளவு இருக்கு இல்லையா?
இது வந்து 3 இன்ச்சு இருக்கணும் இந்த இது. அது 2 பக்கம் தையலுக்கு விடுறதும் சேர்த்து 4 இன்ச்சு வச்சிட்டோம்னா, இப்போ இங்கிட்டும் இவ்வளோ தையல் போயிடும், இங்கிட்டும் இவ்வளோ தையல் போயிடும். உங்களுக்கு ஷோல்டர் வந்து இந்த 3 இன்ச்சு வந்துடும். புரியுதா இல்லையா? இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு பானைக்கு தான் இப்போ நான் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். டிசைன் பண்ணி இந்த லேஸ் வச்சு இந்த கலர் வச்சு இதில் நான் காம்பினேஷன் கொடுக்க போகிறேன். வந்து இன்ஸ்கர்ட் வந்து இந்த கலர் வரும். அதனால் இதை வச்சு நான் இதில் டிசைன் பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு தைக்கும்போது அந்த டிசைன் எப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து இது வந்து ஏற்கனவே இந்த இது வச்சிட்டோம், 2.5 வச்சுருக்குறோம் நெக்குக்கு. இதை வந்து இப்போ இப்படி வச்சிடுறோம். இதுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக நான் டிசைன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இவ்வளோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இந்த கிளாத் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வரணும். அதுக்கு நான் வந்து ப்ளூ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ வச்சு இதை விட இதில் வந்து 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைக்கிறோம். இது வந்து நெக்கு வந்து கட் பண்ணுற அளவு. இந்த அளவு வந்துட்டு நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்கணும். இந்த டிசைன் இது இல்லை, இது வந்து இந்த கலரில் கட் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் தான் இந்த இடத்துல வரும். அதை நான் தைக்கும்போது எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் இந்த இது கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கணும், ஏற்றி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறோம், பேக்கில் வந்து ப்ளைனாக இருக்கும், நாட் மட்டும்தான் வரும். இந்த அகலத்தை இது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மாதிரி இறக்க வேணாம், பேக்கில் வந்து கொஞ்சமாக இறக்கிக்கலாம். 3 இன்ச்சு இறக்கிக்கலாம், ரொம்ப இறக்க வேண்டாம். இது வந்து இதே வெட்டிக்கலாம். அப்படி இப்போ இந்த டாப்ஸுக்கு வந்து பப்பு கை கேட்டிருக்காங்க அவங்க. இப்போ நான் பப் கை வந்து கட் பண்ணுறது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம நார்மல் கை எடுக்கணும் இல்லையா, அதை விட இது அளவு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஃப்ளீட் வைக்கிறனால இப்போ அது எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு நார்மல் கை வந்து ஒரு 7 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ளீட் வைக்கிறதுக்காக ஒரு 11 ஆச்சும் வைக்கணும். நம்ம இவ்வளோ ஆச்சும் வைக்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம ஃப்ளீட் வைக்க முடியும். இப்போ நான் அந்த மாதிரி அளவு வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கையோட நீளம் வந்து 6 இன்ச்சு தான். இது வந்து கையில் ஃப்ளீட் வச்சுட்டு சின்னதாக பட்டி கொடுத்துட்டு பட்டியில் அந்த லேஸ் கொடுக்கணும். நான் அதை தைக்கும்போது காமிக்கிறேன் எப்படின்ட்டு உங்களுக்கு. இதுலேயும் இந்த சைடும் தையலுக்கு விட்டுறோம். இப்போ இது வந்து 6 இன்ச்சு வேணும், இங்கிட்டும் தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ இந்த 11 இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, இங்கே வந்து அளவை கம்மியாக்கிடணும். இங்கே வந்து 3 தான் வைக்கணும். இதுலேயும் இப்போ இங்கேயும் தையலுக்கு போயிடும், இங்கேயும் தையலுக்கு போயிடும். இதை வந்து நம்ம இப்படி ஷேப் பண்ணி கொண்டு போகணும். இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பஃப் வைக்கணும், நமக்கு இங்கேயும் வைக்கணும். அந்த அளவுக்காக நான் இந்த அளவு கொடுத்துருக்கேன்.
இப்போ இதை வச்சு நம்ம இந்த துணியை கட் பண்ணிக்கலாம். அந்த துணி எப்படி மடித்து போட்டு எடுத்தோமோ அது மாதிரியே இதையும் டபுளாகவே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த அளவை போட்டு இப்போ கட் பண்ணிக்குவோம். இதில் வந்து இந்த பாடி வந்து இந்த ஷேப்பாக வளைவு வந்து இதில் கட் பண்ணலாம். இதில் நான் கட் பண்ணாமல் விடுறேன்னா இந்த டாட் இந்த பொண்ணு கொஞ்சம் பாடியாக இருக்கும். அதனால் ரொம்ப இதில் வளைச்சி கட் பண்ணோம்னா பின்னாடி உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு பத்தாமல் போயிடும். அதனால் நேரில் இதை போட்டுட்டு தையல் மட்டும் நம்ம வளைவாக போட்டுக்கலாம். இதில் இப்போ நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ப்ளூ கலர் கொடுக்குறதுக்கு இதுக்கு வந்து இந்த கேன்வாஸ் வச்சு கொடுத்துட்டோம்னா ஸ்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாடல் ப்ளவுஸில் காமிச்சேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம இந்த கேன்வாஸில் வந்து இப்போ இது கட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது. இருக்கு இல்லையா? இந்த அகலத்தை விட எவ்வளோ கூட வேணும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இது 3 எடுத்துருக்கோமா இல்லையா? 3 எடுத்துக்கலாம். இங்கே இதெல்லாம் தையல் வந்து மேலே லேஸ் கொடுக்கும்போது அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த 3 எடுக்கும்போது 3ன்னா இப்போ இது வந்து இதை டபுளாக இதில் எடுத்துக்கிறோம். என்ன அகலம் வேணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து இவ்வளோ அகலம் தேவைப்படுது. 7 இன்ச்சு தேவைப்படுது. இந்த 7 இன்ச்சு அகலமும் உயரம் வந்து நம்ம இந்த இங்கே மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த உயரம் எடுக்கணும். அது வந்து 10 இன்ச்சு எடுத்துருக்குறோம். 9.5 எடுத்திருக்கோம். இது இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? பழைய அளவு இருக்குது இல்லையா? 9.5 எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து 7 எடுத்துகிட்டு இந்த அகலம் 7 எடுத்துகிட்டு இது வந்து 9.5 எடுத்துக்கிறோம். இந்த அகலம் இதை வந்துட்டு நம்ம தைக்கும்போது நான் அதில் காமிச்சேன் இல்லையா? இது வச்சு அயன் பண்ணட்டும். இதில் பாருங்கள் இந்த பசை இருக்கும். இது தான் கேன்வாஸில் இந்த பசை வந்து இந்த துணியோடு வர்ற மாதிரி இப்படி வச்சு அயன் பண்ணிவிட்டு நம்ம இந்த நெக்கில் டிசைன் பதிச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு அயன் பண்ணி தைக்கும்போது காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தைக்கும்போது பார்க்கலாம்.